ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளோட ஹென்னா கோர்ஸ் வந்து யார் யார் ரெகுலரா பார்க்குறீங்களோ, அவங்களுக்கு எல்லாமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நீங்க ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் வந்து ரெகுலரா பார்த்துட்ருக்கவங்க, இதுக்கும் வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தான் வந்து என்னோட ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா நீங்க ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு குடுத்த சப்போர்ட்னால தான் வந்து நம்ம அடுத்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ். உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் நான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிளாஸ் கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, அதுக்கப்புறம் அந்த கோனை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி பிடிக்கணும், அது போக நம்ம ப்ரெஷர் கண்ட்ரோல் அந்த கோனில் வந்து எப்படி நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாளையிலேருந்து நம்ம ரெகுலராக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சின்ன சின்ன ஒர்க் மட்டும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கோங்க. எப்படி லைன்ஸ் போடணும், லைன்ஸ் இன்றைக்கி போட மாட்டோம், அந்த கண்ட்ரோல் மட்டும் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு நம்ம இந்த கோன் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற நார்மல் கோன் தான். ஒரு ரூ. 10 ரூ. 15 அந்த மாதிரி வரும். உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஏன் இந்த கோன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அதே போல் வந்து ரெகுலராக வந்து மெஹந்தி போட்டுகிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போட்டு விடுறவங்க, அவங்கக்கிட்ட எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அவங்களே வந்து தயாரித்து அவங்க வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட எப்பயுமே கோன் இருக்கும். நாம் வந்து நம்ம அந்த மாதிரி யாருக்கும் மெஹந்தி போட்டு விடுறதில்ல அப்படின்றதுனால நான் இது வந்து சும்மா மார்க்கெட்டில் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு 5 கோன் வாங்கி கிளாஸ்க்காக இப்போ வச்சுருக்கேன் நான். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 2 மட்டும் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அது நீங்கள் காலியானதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து வேஸ்ட்டு கிளாத் இருக்குன்னா வேஸ்ட் கிளாத் வச்சுக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், இல்லை ஒரு வேஸ்ட்டு கிளாத் மட்டும் வச்சுக்கோங்க. அது எதுக்கு அப்படின்ட்டு நான் இந்த ஓப்பன் பண்ணும்போது நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு நார்மலாக ஒரு பேப்பர் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு நம்ம ட்ராயிங் நோட்லாம் வாங்குவோம் பார்த்தீங்களா, ஒரு 45 to 50 ரூபீஸ்க்குள்ளே வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி நோட்டே கொஞ்சம் பேப்பர் வந்து நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்குன்ட்டு ரொம்ப ரூ. 200 ரூ. 300 கொடுத்தெல்லாம் நீங்கள் வாங்க வேண்டாம். அந்த ஒரு ரூ. 35 ரூ. 40 கொடுத்து வாங்குறீங்களா, அதுவே ஃபஸ்ட்டு இப்போதைக்கு போதுமானதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பேப்பரில் போடும்போது அது மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லையா, தனித்தனியாக. அதனால் அது வேண்டாம். நீங்கள் ஒரு நோட் மட்டும் வாங்கிக்கோங்க. உங்களால் எவ்வளோ காசு போட்டு வாங்க முடியுதோ வாங்கிக்கோங்க. அதுக்கு அதிகமாக செலவு பண்ண முடியாது அப்படின்னா வேண்டாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம எப்படி வந்து ஃபஸ்ட்டு இந்த கோனை வந்து கட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோன்னு சொல்லிடுறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த எட்ஜில் வந்து ஒரு க்ரீன் கலரில் ஒரு பின் மாதிரி குத்தி நமக்கு கொடுத்துருப்பாங்க. எதுக்காகன்னா, காற்று உள்ளே போயிட்டு கெட்டியாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஒரு இதில் வந்து அந்த சும்மா லைட்டாக ஒரு மூடி மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கோன் வாங்கும்போது வந்து இதில் ஒரு க்ரீன் கலரில் பின் மட்டும் குத்தி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன மிஸ்டேக் நம்ம பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பின்னை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஓப்பன் பண்ணிடுவோமா, ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், பார்ப்போம் இதில் கோன் வருமா வராதா செக் பண்ணி பார்க்காம என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுவோம். பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிடுவோம். இது வந்து நான் ஏன் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த மாதிரி நான் க்ரீன் கலரில் இருந்த பின்னை வந்து நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமும் எவ்வளோ ப்ரெஷ் பண்ணி பார்த்தாலும் அந்த மெஹந்தி வந்து வரல. ஏன் கடைசியில் பார்க்கும்போது தான் தெரியுது, உள்ளே இந்த இடத்துல வந்து போயிட்டு அந்த பின் வந்து மாட்டிக்கிச்சு. இன்னொரு பின் வந்து உள்ளே போட்டு தான் பேக் பண்ணியிருப்பாங்க போல், தெரியாமல் அந்த பின் உள்ளே போயிடுச்சு போல் பேக் பண்ணும்போது. அதனால் இங்கே வந்து மாட்டிக்கிச்சு. அதனால தான் வந்து இது வந்து கட் பண்ண மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி கோன் வாங்குறீங்க, எந்த கோன் வாங்குனீங்கனாலுமே மேலே இருக்கிற இந்த ஊசியை எடுத்துகிட்டு கட் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் அப்படியே டைரெக்டாக போடலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இப்போ நாம் ரெடி பண்ணுற கோன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த அளவுக்கு கூட நம்ம ஹோல் வச்சுருக்க மாட்டோம். இதை விட சின்ன அளவு தான் ஹோல் வச்சுருப்போம். நம்ம லைன்ஸ் போடும்போது நம்ம இந்த நார்மலாக மார்க்கெட்டில் வாங்குகிற கோன் விட அந்த நம்மளே வந்து தயாரிக்கிறோம் இல்லையா, அந்த கோன் வந்து நம்மளே தான் ரொட்டேட் பண்ணுறோம், நம்மளே தான் சுருட்டி வைக்கிறதுனால அது வந்து இன்னும் ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும். 0.7 அந்த அளவுக்கு தான் இருக்குன்னு வைங்களேன். அந்த சைஸ் பின்னை தான் வந்து நம்ம வச்சு நம்ம சுற்றுவோம். ஹென்னா மிக்ஸாலஜி கிளாஸ் வந்து நம்ம கிளாஸ் எண்டிங்கில் பார்க்கலாம். இப்போ வந்து நான் இதை வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கேளுங்க. ஏன்னா இதில் எந்த டவுட்ஸ் இருக்காது. இந்த 3 மெட்டீரியல் மட்டும் இப்போ நமக்கு போதுமானதாக இருக்கும். வேறு எதுவும் தேவையில்லை.
இந்த ஒரு கிளாஸ் மட்டும்தான் ரொம்ப பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு கரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், அரைகுறையாக சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ரொம்ப மெதுவாக திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த கிளாஸ் எல்லாம் வந்து டக்கு டக்குன்னு போயிடலாம். இது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம கோனை வந்து எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நமக்கு வந்து ஆல்ரெடி பாதி காலியான கோன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்கிறது. இப்போது இந்த மாதிரி நீங்கள் அந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்களா? ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா, இந்த இந்த அளவுக்கு கொஞ்சம் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த உள்ளே இருக்க கோனை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்துடணும். புது கோனாக இருந்தாலும் வந்து நீங்கள் எடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு கிளாத்தோ டிஷ்யூ பேப்பரோ வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு அழுத்தி எடுத்தீங்க அப்படின்னா அந்த உள்ள கெட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இது வந்து ஃபுல்லாகவே வெளியே வந்துடும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா தான் நம்ம அதுக்கப்புறம் லைன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லாவும் வரும். இல்லைன்னா வந்து திட்டு திட்டா அங்கங்கே அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் வந்து நார்மல் கோனுக்கும் நம்ம மேக் பண்ணுற கோனுக்கும் நம்ம கடையில் வாங்குகிற கோனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் மேக் பண்ணுற கோன் வந்து ஆர்கானிக்காக இருக்கும். நம்ம அதில் வந்து கலருக்காகவோ இல்லை நம்ம கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவோ எந்த கெமிக்கலும் ஆட் பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம ஷாப்பில் வாங்குகிற கோன் பார்த்திங்கன்னா சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கணும், அதாவது கலர் வந்து சீக்கிரம் விடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ நாம் தயாரிக்கும் போது எந்த கெமிக்கலும் இல்லாமல் எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும். அண்டு வந்து நம்ம தயாரிக்கிற கோன்லேயே வந்து ப்ராக்டிஸ் கோனுன்னு தனியாக நம்ம பண்ணிக்கலாம், ப்ரைடல் கோனுன்னு தனியாக பண்ணிக்கலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கோன் அந்த மாதிரி நம்ம தனியாக பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் கோன் ஆகட்டும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற கோனுக்காக இருக்கட்டும், நம்ம கலர் வந்து நல்லா வரணும் அப்படின்னு வந்து அவசியம் இல்லை. நம்ம சும்மா ப்ராக்டிஸ் தானே பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஆயில் வந்து நம்ம கம்மியாக கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ப்ரைடல் கோனு நம்ம வெளியே ஏதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் வைக்கிறோம் அப்படிங்கும்போது ஆயில் வந்து கரெக்டான அளவு வந்து ஊற்றணும். ஸோ இந்த விஷயம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மிக்ஸாலஜி கிளாஸில் டீட்டெயிலாக இதை பற்றி நம்ம பேசலாம். அடுத்ததாக வந்து நம்ம கோன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இது வந்து ஃபுல்லாக இருக்க கோன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் வந்து முடிஞ்ச கோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த ஹாஃப் முடிஞ்ச கோன் எப்பயுமே வந்து நம்ம இப்படி பிடிச்சி நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம இப்படி வெளியே விட்டுருந்தாவோ இல்லை இந்த பக்கம் விட்டுருந்தாலோ அது என்ன ஆகும்னா நமக்கு போட போட டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் எப்போவுமே இது எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 விரலுக்கும் சென்டரில் இந்த குழி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே தான் நீங்கள் வச்சுட்டு போடணும். எந்த கோனாக இருந்தாலுமே நீங்கள் இந்த சென்டரில் வச்சுட்டு போட்டிங்க அப்படின்னா வந்து எந்த பக்கமும் போகாது, இந்த பக்கமும் போகாது, அது அப்படியே அதே இடத்துல நிற்கும். ஸோ உங்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம கோனை வந்து எப்படி பிடிச்சு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் மெத்தட் வந்து இந்த கட்டை விரல் இருக்கு இல்லையா, கட்டை விரலும் இந்த ஆள்காட்டி விரல் இருக்கீங்களா, இந்த ரெண்டும் அந்த கோன் டிப்பை வந்து நம்ம பிடிச்சிருக்கணும். சின்ன குழந்தைகளாம் பென்சில் பிடிச்சி எழுதுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிடிச்சிட்டு வந்து நம்ம கோன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இது வந்து ஹாஃப் வந்து முடிஞ்ச கோன். இதை வந்து நம்ம எப்படி பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோனுமே நம்ம ஒரு 2-3 மெத்தடில் நம்ம பிடிப்போம். நார்மலாக எல்லோரும் 2-3 மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. 2-3 மெத்தட் இருக்குது. யாருக்கு எது கம்ஃபர்டபுளோ அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பகுதி இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம இந்த பக்கம் இப்படி வச்ச மாதிரியோ இல்லை இந்த பக்கம் இப்படி வச்ச மாதிரியோ நம்ம வந்து போடக்கூடாது. ஏன்னா நம்ம போட போட என்ன ஆகும்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பார்ட் வந்து இந்த மாதிரி சாஞ்சிட்டு வரும். அதனால நம்ம போடும்போது என்ன ஆகும்னா ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது நம்ம பிகினராக நம்ம பழகிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அது ரொம்பவுமே வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நம்ம போட முடியாது. அதனால என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஹாஃப் முடிஞ்ச கோனை இந்த 2 விரலுக்கும் நடுவில் இந்த
குழி மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அது மேலே இந்த மாதிரி வச்சுட்டு தான் நம்ம கோன் வந்து நம்ம போட ஆரம்பிக்கணும். இப்படி வச்சுட்டு போடும்போது தான் நமக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இது அப்படியே இந்த பக்கமே நிற்கும், அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாமல் அப்படியே நிற்கும். நீங்கள் இப்போ புது கோன் போடுறீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல இதை வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது நம்ம எப்படி கோனை வந்து பிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட் மெத்தடு. ஃபஸ்ட் மெத்தடில் வந்து இப்போது இந்த மாதிரி டிப் இருக்குங்களா, இது கிட்ட இந்த கட்டை விரலும் இந்த ஆள்காட்டி விரலும் இந்த மாதிரி இருக்கும். இப்படி வச்சுட்டு நம்ம லைன் போடுவோம். இப்படி லைன் போடும்போது நமக்கு லைன் வந்து நல்லா நேராக விழுகும். இன்னொன்று நம்ம பென்சில் பிடிச்சி எழுதி பழகிருக்கோம் அப்படின்றதுனால இது வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம இங்கேயே பிடிச்சிட்டு போட்டுகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, நம்ம மேலே இருக்க கோணம் அடிக்கடி மேலேருந்து கீழே ரீஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். கீழே தீர்ந்த உடனே நம்ம மேலேருந்து எடுத்து கொண்டு வந்துட்டு இங்கே ரீஃபில் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு மெத்தட். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பார்த்த மாதிரியே தான் 1 இன்ச் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சுட்டு போடுவாங்க. அப்படி இருக்கும்போது என்னென்னா, இங்கிருந்து டக்குன்னு நம்ம கோனை கீழே கொண்டு வந்துட்டு நம்ம போடலாம். ஸோ இங்கே கீழே பார்த்த மாதிரியே தான். ஏன்னா இது வந்து நம்ம ரெகுலராக எழுதி பழகுறோம் அப்படிங்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக வரும். இது வந்துட்டு கொஞ்சம் மேலே வச்சு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். 1 இன்ச் கொஞ்சம் மேலே விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இது பண்ணும்போது நமக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோன்னா, ஏன்னா நமக்கு மேலே இருக்க கோனை ஈஸியாக கீழே கொண்டு வர்றதுக்கு இந்த கையை வச்சு நம்ம ஈஸியாக கொண்டு வந்துட்டு கீழே ரீஃபில் பண்ணிக்கலாம். அதனால் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 3வது இது வந்து இந்த மாதிரி வச்சுட்டு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும், இந்த கட்டை விரலும் இந்த ஆள்காட்டி விரலையும். அடுத்து என்ன அப்படின்னா, இது வந்து நிறையா பேர் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த 2 விரல் இருக்குது இல்லைங்களா, நடு விரலும் ஆள்காட்டி விரலும் அதுக்கு நடுவில் இந்த மாதிரி கோனை வந்து வச்சுக்குவாங்க. வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆள்காட்டி விரலை வந்துட்டு இந்த இடத்துல இது நம்ம இங்கே பிடிச்சி நம்ம போட்டோம். இப்போ ஆள்காட்டி விரல் வந்து இங்கே நம்ம மேலே வச்சுக்கிறோம். நம்ம இங்கிருந்துட்டே நம்ம அந்த கோனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ண அது கீழே போயிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா 3மே ட்ரை பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு ஸ்டைலில் போட்டுட்ருப்பீங்க இல்லையா, ஸோ அதுவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்காக இந்த ஸ்டெப்பில் தான் நீங்கள் போடணும், இந்த மெத்தட் யூஸ் பண்ணி தான் போடணும் அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதுதாங்க ஹேண்டிலிங், வேறு எதுவும் கிடையாது. உங்களோட கம்ஃபர்டபுள் என்னவோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கேளுங்க. அடுத்த கிளாஸ்லேருந்து நம்ம லைன்ஸ்லாம் எப்படி போடுறது, பேசிக்கான எலிமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.